குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக கப்பல் பயணம் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் கெனசரேத்து என்ற ஒரு கடல், அந்த கடல் அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் விரக்தியோடு, வாழ்வில் சோர்வோடு, அனைத்தையும் இழந்த நிலையில் கேள்விக்கணைகளோடு, எதிர்பார்ப்போடு, வேதனையோடு, விரக்தியோடு நின்ற பேதுரு, யாக்கோப்பு, யோவான் மூவரை சந்திக்கிறார். அவருடைய அந்த சந்திப்பு, அவருடைய படகு வெறுமையாய் காணப்பட்டது. இன்றைக்கு நாம் உலகத்தில் அனைத்தையும் பெற்றிருக்கிற, நிறைவு பெற்ற மக்களாக வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் நிறைவாக இருக்கிற அனைவருமே குறைவுள்ளவர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் நாம் வெறுமையாக இருக்கும் பொழுது, குறைவாக இருக்கும் பொழுது, உன் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமை செல்வத்தினாலே நிரப்புவேன் என்று சங்கீதம் 34:11 ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, இந்த கப்பல் பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிப்பதனுடைய அடையாளம்தான் அந்த படகு. த கால்டு எம்டி போட், வெறுமையான படகு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த படகில் அமருவதற்கு இடம் கொடுக்கும். நாம் உலக பிரகாரமான ஆசைகள், எண்ணங்கள், பாவங்கள், இச்சைகள், இவைகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கை என்ற படகை நிரப்பி வைத்திருந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய பிரசன்னம் அங்கே நிரப்ப முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த பேதுரு வைத்திருந்த படகு வெறுமையாயிருந்தது. அதை பார்த்த இயேசு அருகில் வந்து, நீங்கள் ஆழத்திலே சென்று வலைகளை போடுங்கள் என்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்ற படகு வெறுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆழத்தை நோக்கி விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, புயல் வந்தாலும் அதை பூங்காற்றாய் நமக்கு மாற்றுகிற கடவுள், நம்முடைய பேரலை வந்தாலும் நமக்கு பெரிய வழிகாட்டியாக இருக்கின்ற இயேசு அன்றைக்கு சீடர்களோடு பயணம் செய்யும்போது கடலும் காற்றும் கடலை, அந்த போட்டை, கப்பலை, வாழ்க்கையை அசைத்து போட்டது, உலுக்கி போட்டது சீடர்களுடைய வாழ்வை. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் மரிக்கிறோம், உங்களுக்கு கண்ணில்லையா என்று கேட்ட சீடர்கள் மத்தியிலே, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் எச்சரித்து விட்டு கடலையும் காற்றையும் அதட்டி அமரச் செய்த ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய இந்த வாழ்க்கை என்ற படகு புயலிலே சிக்கலாம், பெருங்காற்று அடித்து அங்கே சிதைந்து போகலாம். ஆனால் சீராக்குகிற தேவன், ஒழுங்குபடுத்துகிற தேவன், நேர்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் துவங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ற படகு நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நம் இல்லங்களில் எழுத்துவது இயேசு இவ்வீட்டின் தலைவர் என்று. அன்றைக்கு நோவாவினுடைய பேழையிலே கடவுள் பிரசன்னமாக இருந்து, உனக்கு சொன்னதையெல்லாம் நீ செய் என்று சொன்னபோது அவர் சொன்னதையெல்லாம் ஒவ்வொரு ஜோடாக அந்த படகிலே வைத்தார். அவருடைய வாழ்க்கை அந்த படகு மூலமாக பாதுகாக்கப்பட்டு பெருங்காற்று அடித்த போது கூட அவர்கள் சேதமில்லாதபடி அத்தனை உயிரினங்களோடு நோவாவினுடைய வாழ்க்கை வரலாறு துவங்குவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில், உலக நிலையில் சிற்றின்பங்களினாலும், பேரின்பங்களினாலும், இன்னல்களினாலும், இடையூறுகளினாலும், கஷ்டங்களினாலும் தூக்கி எறியப்பட்டு, சீரழிக்கப்பட்டு, சின்னாபின்னமாக்கப்பட்டு இருந்தாலும் கடவுள் இருக்கிறார். நம்முடைய படகில் அவர் இருக்கிறார். அவர்தான் மாலுமி. ஆகவே நம்முடைய படகு நிறைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் தங்கும். நம்முடைய குடும்பம் என்ற அந்த கப்பலில் ஆசீர்வாதங்கள் நிரம்ப இருக்கும். எந்த பேரலையும் வந்து நம்மை அமிழ்த்து விடாது. அவர் தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுளே, என் வாழ்க்கை என்ற படகை வெறுமையாகும் இடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பெருமை, என்னுடைய ஆசை, பாவம், சிற்றின்பம், பொறாமை எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க சாமி. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரை நோக்கி செபம் செய்வோம். எல்லாம் உள்ள கடவுளே, இரக்கமுள்ள பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கை வெறுமையில்லாதபடி நாங்கள் உலகத்தினாலும், ஆண்டவரை சிற்றின்பத்தினாலும்,
ஆண்டவரை கலங்கி தவித்து அலசடிக்கப்பட்டு அங்குமிங்கும் அலைந்தபோது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தலைவராக இருந்து நடுவராக இருந்து சிறந்தவராக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்கள் நிரம்ப கிடைக்க எங்களுக்கு துணை புரிந்தரும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.